கேப்டனின் நாமம் வாழ்க, வளர்க தேமுதிக. கேப்டனின் நாமம் வாழ்க. இங்கு சீமான் அவர்களே, உங்களுக்கு நான் எச்சரிக்கை விடுக்கிறேன். என்னுடைய பேச்சை எச்சரிக்கையில் தான் தொடங்குகிறது. ஏன்னா தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் வளர்ந்தியானே எனக்கு தெரியல. தமிழ்நாடே என் நாடுன்னு சொல்கிற நீ எந்த நாட்டில் பிறந்தன்னு எனக்கு தெரியல. தமிழ்நாடு இந்தியா அண்டை நாடுன்னு சொல்கிற. ஸோ இப்படி எந்த நாட்டில் பிறந்த எந்த நாட்டில் இருக்கிற அப்படின்னே தெரியாமல் இந்தியாவுக்குள்ளே இருக்கிற தமிழ்நாட்டில் பிறந்து வாழ்ந்துட்டு பிரிவினைவாதி பேசிகிட்டு இருக்கிறியே. பிரிவினைவாதியே, என்னுடைய தெய்வம், எங்களோட தெய்வம், எங்களோட இதய தெய்வத்தை பேசுறதுக்கு உனக்கு என்னடா அருகதை இருக்குது? அதுவும் கேடு கெட்டவன்னு பேசுகிறியே. கேடு கெட்டவனே, உனக்கு என்ன தகுதி இருக்குது என் இதய தெய்வத்தை பேசுவதற்கு? முதல்ல சொல்லுடா. நான் இந்த டான்னு யாரையும் நான் பேசுனது கிடையாது. ஏன்னா உன்னுடைய லாங்குவேஜில், அதாவது உன்னுடைய ஸ்டைலில் பேசினா தானே உனக்கு புரியும். அதனால் உன்னுடைய ஸ்டைலில் பேசி தான் உனக்கு புரிய வைக்கணும்னு டான்னு பேசுகிறேன்டா. சரியா? என்னுடைய இதய தெய்வம், எங்களுடைய இதய தெய்வம் தமிழ்நாட்டில் பிறந்து தமிழக மக்களுக்கு இன்றைக்கி உலகமே அவரை தெய்வமாக போற்றி வணங்கிட்டு இருக்கிற அவ்வளோ பெருமை மிகு எங்களுடைய தலைவனை பார்த்து என்னடா பேசுகிற நீ? சொல்லு. உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? உனக்கு யார் இப்படிலாம் பேசுறதுக்கு அதிகாரம் கொடுத்தா? மேடை ஏறினாவே மைக்கு பிடிச்சாலே எல்லாரையும் தரக்குறைவா டான் பேசுறது என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு என்ன தெரியுது? மேடை நாகரிகம் தெரிஞ்சிருக்கா உனக்கு? அதுவே உனக்கு அந்த மேடை நாகரிகமே உனக்கு தெரியாமல் நீலாம் எப்படி ஒரு தலைவனாக நீலாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ அது எனக்கு வேண்டாம். என்னுடைய இதய தெய்வம் பேசுகிறத முதல்ல நீ நிறுத்து. என்னுடைய இதய தெய்வத்தை தரைக்குறைவாக பேசுறத நிறுத்து. நீ சினிமா துறையிலேருந்து வந்திருக்க தானே? நீ சினிமா துறைக்கு நீ என்ன செஞ்சிருக்கடா? ஆனால் சினிமா துறைக்கு என் இதய தெய்வம், எங்களுடைய இதய தெய்வம் செஞ்சது நான் சொல்ல தேவையில்லை. இன்னைக்கு சினிமா துறையில் அத்தனை பேருக்கும் தெரியும். நம்ம இந்தியாவில் இருக்கிற சினிமா துறையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்திய துறையில், உலக அளவில், அதையும் தாண்டி உலக அளவில் இருக்கிற அத்தனை பேருக்கு தெரியும்டா அவர் செஞ்சது. சினிமா துறைக்கு என்ன செஞ்சார், தமிழக மக்களுக்கு என்ன செஞ்சாருன்னு தெரியும். இன்னைக்கு அத்தனை மக்கள் இன்னைக்கு தெய்வமாக மதித்து இன்னைக்கு கும்பிடுறாங்கன்னா, ஒவ்வொருத்தர் வீட்டில் இன்னைக்கு தெய்வமாக நாங்கள் கும்பிட்டுட்ருக்கோன்னா அவரை நாங்கள் தெய்வம்டா. அவர் தெய்வ பிறவிடா. அவரை மறுபடியும் பேசுறதை தரக்குறைவாக பேசுறதை நிறுத்திக்கோ. உனக்கு நான் மறுபடியும் எச்சரிக்கை விடுக்கிறேன். என்ன கேட்டால் அவர் என்ன குளத்துலேருந்து வந்திருக்காருன்னு இல்லையா? ஸோ முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ, உன்னுடைய வரலாறு நீ தெரிஞ்சுக்கோ ஃபஸ்ட்டு. எங்களின் தலைவன் பிறந்த வரலாறு பெருமை மிகு சோழக்குல வரலாறுடா. இது பெருமை மிகுந்த சோழர் குலத்தில் பிறந்த அந்த வம்சாவளி வந்த வரலாறு. அந்த வரலாறுக்கு சான்று என்னன்னு தெரியுமா? சொல்கிறேன், கேட்டுக்கோ, குறிப்பு எடுத்துக்கோ, எழுதிக்கோ. அந்த சீமான் வாடகை வாய்களும் எழுதிட்டு போய் பாருங்கள் செப்பேடுகள்லேயும் கல்வெட்டுலேயும் போய் பாருங்கள். முக்கியமாக கதை பேசுகிறவங்க, அதாவது ஏதாவது சொல்லிகிட்டே வாய் வழியாக சொல்லிட்டு வரல வரலாறு கிடையாது. ஆனால் வரலாற்று மிகுந்த ஒரு சான்று என்ன அப்படின்னு பார்த்தா எபிகிராஃபிகா இண்டிகா. என்னது? எபிகிராஃபிகா இந்தியா. அந்த எபிகிராஃபிகா இந்தியாவில் வால்யூம் 5 123, வால்யூம் 5 123 பேஜ் நம்பர், இதில் போய் எடுத்துப்பார். அவரோட வரலாறு என்னன்னு தெரியும். அவர் வம்சாவளி வந்த வரலாறு என்னன்னு தெரியும். அவர் பூர்வக்குடி வரலாறு என்னன்னு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு பேசு. முதல்ல உன்னோட வரலாறு உனக்கு தெரியுமானே தெரியல. அதனால் என் தலைவனை பற்றி பேசுறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாது. அவரோட வரலாறு பற்றி தெரிஞ்சுட்டு அப்புறமா நீ பேசு. சரியா? மறுபடியும் எச்சரிக்கிற சீமானே, அவரை பற்றி, என் தலைவனை பற்றி, எங்கள் இதய தெய்வனை பற்றி கேடு கட்டவனே, நீ மறுபடியும் உனக்கு பேசுறது தகுதி கிடையாது. நிறுத்திக்கொள் உன்னுடைய பேச்சை. இதற்கு மேல் என் தலைவனை பற்றி பேசுவதை நிறுத்திக்கொள்.